காதலே மாறு செய்கிறாய், வேர் தீண்டிய வஞ்சம் செய்கிறாய். ரீசெண்ட் டைம்ஸில் அந்த சாங் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஓ காதலே, ஹவ் யூ ஃபெல்? ஓ காதலே பாட்டு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் அந்த மாதிரி ஒரு சாங் வந்து இஸ் டிபிக்கலி மை ஜோன். எல்லாருமே ஜென்ரலாக நல்லா பாடுவாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்றது தெரியாது. அவங்க என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்? ரிலீஸ் பண்ணணும். உங்களுக்கு அந்த பாட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுதான் உங்களோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக். அதை நீங்கள் வெளியே போட்டால் தான் தெரியும் உங்களோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் எப்படி பீப்புளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. ஆதித்யா ஆர்கே பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் பே சாங், ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் பே சாங், அது வரைக்கும் வந்து ஏரியாவில் ஒரு பையனாக இருந்தேன். பெசநகர் பீச் சண்டே போயிட்டு நாங்கள்லாம் போயிட்டு பாட்டெலாம் பாடிட்டு இவன் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு சூப்பர் சிங்கருக்கு அமுச்சு விட்டான் ஆடிஷனுக்கு என்கிட்ட சொல்லாமல். ஹானஸ்ட்லி ஐ வாண்ட் டு பி அ ஹவுஸ் ஹஸ்பண்ட். இதுதான் தேர்ட் இயர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தி ஸ்டார்ட் கோயிங் டு கல்ச்சுரல்ஸ். சரி பங்க் அடிக்கலாம், ஓடி ஓடி வச்சு என்னெல்லாம் ஓட்ட முடியுமோ. ஆனால் காலேஜில் கடைசி வரைக்கும் ஓடி தரவே இல்லை ப்ரோ. லயோலா காலேஜ் ப்ளீஸ் கன்சிடர். நிறைய எஸ்டாப்ளிஷ் சிங்கர்ஸ் இருக்காங்க. இவர் வந்து இந்த ஷோவில் வந்து டைட்டில் வின்னர், அவர் அந்த ஷோவில் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு, பட் ஒரு சாங் கூட பண்ண முடியல இன்னும். அது கன்வர்ஷன்ற ஃபேக்டர் இருக்கணும். ஒரு டைட்டில் வின்னர் ஆகணுன்றது இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் இஸ் இட் ரிக்வயர்ட்? ஹாய், நான் டுடேஸ் பாட்காஸ்ட் வி ஹேவ் த சிங்கர் ஆதித்யா ஆர்கே. ஹாய் ப்ரோ, எப்படி இருக்கீங்க? சூப்பராக இருக்கேன். நீங்கள் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ. ஹவு இஸ் கோயிங்? சூப்பர், ஆஸ் ஆல்வேஸ் சூப்பராக போயிட்டுருக்கு கடவுள் புண்ணியத்தில். எல்லாருக்கும் ஏஆர் ரஹ்மான் சாரோட பேனரில் அவரோட மியூசிக்கில் ஒரு சாங் பண்ணணுன்னு ரொம்ப ஆசை. ரீசெண்ட் டைம்ஸில் அந்த சாங் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங் ஆகிட்டு இருக்கு. ஓ காதலே, ஹவ் யூ feel really nice buddy, and I guess any singers deserves to be there, and it's my time right now. I just am having my best time of my life. அவ்வளோதான், ஜாலியாக இருக்கேன். அண்ட் ஓ காதலே பாட்டு இஸ் வெரி ஸ்பெஷல் டு மீ. அண்ட் அந்த மாதிரி ஒரு சாங் வந்து இஸ் டிபிக்கலி மை ஜோன். ஒரு ராக் ஜோனில் இருக்கிற ஒரு பாட்டு இஸ் வாட் ஐ ஜென்ரலி லிசன் டு. ஸோ அந்த மாதிரி ஒரு பாட்டு எனக்கு வந்தது, எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் அது ஹிந்தியில் அர்ஜித் சிங் பாடியிருக்காரு. இஸ் அ ஹியூஜ் இன்ஸ்பிரேஷன் டு மீ. எல்லாருமே ஜென்ரலாக நல்லா பாடுவாங்க. ஒரு சாங்கை வந்து ரீக்ரியேட் பண்ணி பாடுவாங்க, அவங்களே எழுதி பாடுவாங்க. அவங்களுக்கு நெக்ஸ்ட் ஸ்டெப் என்ன பண்ணணுன்றது தெரியாது. அவங்க என்ன பண்ணால் பெட்டராக இருக்கும்? ரிலீஸ் பண்ணணும். எவ்ரிபடி லேக்ஸ் இட். என்னென்னா நம்ம வேல்யூவேஷனுக்காகவே வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் நம்ம லைஃப்பில். இந்த பாட்டு நல்லா இருக்கா, இந்த பாட்டு ஒர்க் ஆகுமா, இந்த பாட்டு ஒர்க் ஆகாதா. உங்களுக்கு அந்த பாட்டு நீங்கள் க்ரியேட் பண்ணுறீங்க, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பாட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னா அதுதான் உங்களோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக். அதை நீங்கள் வெளியே போட்டால் தான் தெரியும் உங்களோட ஸ்டைல் ஆஃப் மியூசிக் எப்படி பீப்புளுக்கு ஒர்க் ஆகுதுன்னு. 10 பேர் கேட்க வச்சு அதில் ஆவரேஜ் எடுத்தால் ஜென்ரலாக வந்து நம்மளுக்கு ஒர்க் அவுட்டே ஆகாது. ஒரு 100 பேர் 1000 பேர் அதை கேட்கும் போது தான் நம்மளுக்கு தெரியும் இந்த பாட்டு மற்றவங்களுக்கு பிடிச்சிருக்கான்னு சொல்லிட்டு. பட் பி வெரி ஹானஸ்ட் யுவர் ஆர்ட். உனக்கு பிடிச்சதை நீ பண்ணு, நான் ஆட்டோமேட்டிக்காக நடக்கும். பட் அதை ரிலீஸ் பண்ணிவிடு. ஏன்னா இப்போ நான் ஒரு சாங் பண்ணுறேன், அது ஒரு வருஷம் கழிச்சு நான் திருப்பி கேட்டேன்னா என்னோடய மியூசிக் டேஸ்ட் மாறி இருக்கும். ஏன்டா இதை நான் இப்போ ரிலீஸ் பண்ணோம், இது மற்றவங்களுக்கு பிடிக்குமான்னு தெரியாது. இப்போ நான் பண்ணுறேன், இப்போ எனக்கு பிடிச்சிருக்கு, இப்போ நான் ரிலீஸ் பண்ணோம். இந்த ரிலீஸுன்ற ஃபேக்டரை வச்சு சொல்லலாம். அதை நம்ம எதில் வேணால் ரிலீஸ் பண்ணலாம். எல்லார் கையிலையும் ஃபோன் இருக்குது, எல்லாருக்கிட்டையும் இது இருக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது ரொம்ப இன்செக்யூராக ஃபீல் பண்ணுறாங்கன்னு நான் நினைக்கிறேன். நீங்கள் எப்படி? ஐ திங்க் ரிலீஸிங் இஸ் ஆல்சோ அ ஃபேக்டர். லைக் நிறைய பிளான் பண்ண வேண்டியது இருக்குது. ஓகே, பட் இஃப் யூ ஜஸ்ட் வாண்ட் புட் அவுட் யுவர் மியூசிக், யூ டோன்ட் ஹேவ் எனி பிளான். நான் சில டைம் யோசிக்காமல் மியூசிக் புட் அவுட் பண்ணலாம். ஒரு ரீலுக்கு 500 பேர் 1000 பேர் பார்த்தாலும் இந்த என்டையர் ரூமில் நம்மளால் ஒரு 100 பேர் நிற்க வைக்க முடியும். 100 பேர் நம்ம ஒரு ஷோவில் நின்று நம்ம பாடுறது கேட்குறது ரசிக்கிறாங்கன்னா அது பெரிய விஷயம். 1000 பேர் கேட்குறாங்கன்னா ரொம்ப பெரிய விஷயம். 1000 பேருக்கு ரிலீஸ் பண்ணுங்கள், 1000 பேர் கேட்கட்டும் அந்த பாட்டை. கோ ஸ்டேஜ் பை ஸ்டேஜ். இன்றைக்கி நம்ம ஒரு பாட்டு போடுறோன்றதுனால அந்த ஒரு பாட்டு தான் நம்மளோட பெஸ்ட்டாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. நாளைக்கு அதோட ஒரு பெட்டராக ஒன்று க்ரியேட் பண்ண முடியும் நம்மளால். ஸோ அந்த ஒரு பாட்டு வேஸ்ட்டாக போகுது, கம்மி ஆடியன்ஸ்க்கு ரீச் ஆகுது. அந்த ஒரு பாட்டிலேருந்து உங்களுக்கு ஒரு 10 பேர் கிடைக்கிறான். அந்த 10 பேர்லேருந்து நீங்கள் நல்ல பாட்டு கொடுத்தீங்கன்னா அந்த 10 பேர் வந்து 100 பேர்கிட்ட போய் அந்த பாட்டை சேர்ப்பான். அந்த 100 பேருக்கு அது பிடிச்சிருந்ததுன்னா அது 1000 பேர்கிட்ட போகும். இவ்வளோ தான் வேர்ட் ஆஃப் மவுத். இப்போ ஜென்ரலாக வந்து நிறைய விஷயம் பப்ளிசிட்டி அதெல்லாம் இருக்குது. பட் ஓகே, தட் இஸ் ஆல்சோ ரிக்வயர்ட். லைக் இப்போ நிறைய பேர் நிறைய சாங் வந்து ட்ரெண்ட் ஆக்கணும்னு ஆக்குறதும் ஒன்று இருக்குது, ஜென்ரலாக ஆர்கானிக்காக ட்ரெண்ட் ஆகிறதும் இருக்குது. ஸோ இப்போ இருக்க மியூசிக் டைரக்டர்ஸாக இருக்கட்டும், சிங்கர்ஸாக இருக்கட்டும், இந்த 2 ஜோனுக்குமே அடாப்ட் பண்ணி தானே லிவ் பண்ணணும். ஆமாம், ஐ திங்க் வெரி ட்ரூ வித் வாட் யூ செட் ரைட் நவ். என்னென்னா முன்னாடி ஒரு மக்கள் வந்து ஒரு ஆடியோ கேசட்டோ சிடியோ வாங்குறாங்கன்னா காசு கொடுத்து ஒரு விஷயம் வாங்குறாங்க. அவங்களுக்கு அந்த பாட்டு பிடிக்குதோ இல்லையோ அது ஒரு 10 தடவை நம்ம கேட்கணும், அதில் என்ன இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு. அந்த வாக்மேன் போட்டு நடக்கிறதுலாம் வந்து அவங்களுக்கு ஒரு ஃபீலாக இருந்தது. பட் இப்போ அப்படி கிடையாது. அந்த கேசட் வாங்குறதுக்கு அலைய தேவையில்லை. ஃபோனில் டவுன்லோட் பண்ணி தட்டிட்டு பிடிக்கலன்னா 3 செகண்டில் பாட்டு மாற்றிடலாம்.
ஆமாம் ஆமாம். ஸோ வை டு வி ஹாவ் டு லிசன் டு த சேம் சாங் அகேன்? ஆனால் அப்படி இருக்கிற ஆடியன்ஸுக்கு வந்து ஒரு பாட்டை ரீச் அவுட் பண்ணுறதுக்கு வந்து ப்ரொமோஷன் தேவைப்படுது. இப்போ வந்து 10 தடவை நம்மளுக்கு ஒரு பாட்டு கேட்டிருக்கோம் முன்னாடி இந்த சிடி இருக்கும்போது, அந்த பாட்டுக்கு நம்மளுக்கு பிடிச்சிருது, அடாப்ட் ஆகிடும் ஆட்டோமேட்டிக்காக. இப்போ அந்த மாதிரி கேட்குறதில்ல, அந்த 10 தடவை கேட்க வைக்கிறது எப்படி? ப்ரொமோஷன் தான். இப்போது ஒரு பாட்டை வந்து 100 தடவை நம்மளை எல்லா சைட்லேயும் போராட்டத்திலாம் கேட்க வச்சிடுறாங்க, சோஷியல் மீடியாவில், போஸ்ட்டில், ப்ரொமோஷன்ஸில், மீம் பேஜஸில், டான்ஸ் ரீல்ஸில். அதுதான் ப்ரொமோஷனோட வேல்யூ. பீப்புள் ஹாவ் சேஞ்ச்ட். ஐ திங்க் வி ஹாவ் டு அடாப்ட் டு. நிறையா சாங்ஸ் இருக்குல்ல, நிறையா சாங்ஸ் வந்து ரொம்ப இன்டீப்பராக நோட் பண்ணுறாங்க. யார் வந்து இந்த பாட்டை பாடுறா, யார் இந்த பாட்டை கம்போஸ் பண்ணுறா, யார் இந்த பாட்டை டைரக்ட் பண்ணுறான்ற அளவுக்கு பார்க்குறாங்க. இன் திஸ் ரீசன்ட் ட்ரெண்ட், ஹவ் யூ ஃபீல் தட்? ஐ திங்க் எவ்ரி ஒன் ஆர் கெட்டிங் நோட்டிஸ்டுன்னு நான் ஃபீல் பண்ணுறேன். த ரைட் ஃபார்ம் ஆஃப் அட்டென்ஷன் கூட சொல்லலாம். பீப்புள் ஆர் லுக்கிங் அரவுண்ட் ஃபார் நியூ ஆர்டிஸ்ட்ஸ், நாட் ஜஸ்ட் டு ஸ்டிக் வித் ஒன். அந்த ஃபேக்டர் வந்து இந்த மாதிரி இருக்கும் போது பிளேஸ். நானுமே அதே ஃபேக்டரில் தான் உள்ள வந்தேன். சூப்பர் சிங்கர்னு ஒரு ரியாலிட்டி ஷோ முடிச்சுட்டு அனிருத் எனக்கு ஃபர்ஸ்ட் பாட்டு கொடுக்கும்போது பீப்புள் எங்கே போனாலும் டர்ன் பண்ணுவாங்க. நான் ஒரு பாட்டு ரிலீஸ் ஆகுது, எனக்கு அந்த ஃபேம் மேட்டர்லாம் ஹிட் ஆகலை. நான் போய் என் வீட்டு முனக்கடையில் டீ குடிச்சிட்டு இருந்தேன். ப்ரோ நீங்கள் தானே அந்த பாட்டில் வருவீங்க அப்படின்ற மாதிரி பேசினாங்க. அப்போ தான் ஹிட் ஆச்சு. ஹவு பீப்புள் ரெக்கக்னைஸ் அந்த நேம், உங்கள் பேர் தானே அப்படின்னு சொல்லும்போது தட்ஸ் வென் இட்ஸ் ஸ்டார்டட் ஃபார் மீ. ஓகே, திஸ் இஸ் ஹவு இட்ஸ் கோன் கோ ஃப்ரம் நவ் ஆன். ஸோ ஐ ஹாவ் டு பி வெரி கேர்ஃபுல் வித் த மூவ்ஸ் அந்த மாதிரி சொல்லிட்டு. பட் இட்ஸ் வெரி எசென்ஷியல். இப்போ பீப்புள் ஆர் நோட்டிசிங் எவ்ரி திங் விச் இஸ் அ ஸ்டெப் பை ஸ்டெப் க்ரோத் ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி சிங்கிள் ஆர்டிஸ்ட். ஸோ நம்மளோட ஒரு மூவியுமே பார்த்து கேர்ஃபுல்லாக பண்ணோன்னா வில் பி க்ரோயிங் ஹை. இந்த ரியாலிட்டி ஷோ பற்றி பேசணும்னா நிறைய எஸ்டாப்ளிஷ் சிங்கர்ஸ் இருக்காங்க. இவர் வந்து இந்த ஷோவில் வந்து டைட்டில் வின்னர், அவர் அந்த ஷோவில் வந்து டைட்டில் வின்னர் அப்படின்னு சொல்லிட்டு. பட் தே கான்ட் ஏபிள் டு பர்சியூ ஒரு சாங் கூட பண்ண முடியல இன்னும் லைக் அந்த மாதிரியும் இருக்காங்க. இல்லை அப்படின்னா ஒரு சாங் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் என்ன எந்த சாங்குமே இல்லை அப்படின்ற அந்த எலமெண்ட்குள்ளே ஃபாலோ ஆகிறாங்க. அதை நீங்கள் எப்படி பார்க்குறீங்க? எதனால அது கல்டிவேட் ஆக மாட்டேங்குது? எனக்கு வந்து இந்த மாதிரி நல்ல சாங் வரட்டும்னு வெயிட் பண்ணுவாங்களா, இல்லை எனக்கு வந்து இது எனக்கு பர்சனலாக பிடிச்சிருக்குன்னு வெயிட் பண்ணுவாங்களா, இல்லை எப்படி அதை பர்சீவ் பண்ணுவாங்க நீங்கள் நினைக்கிறீங்க? என்னென்னா இப்போது எல்லா ரியாலிட்டி ஷோஸ்லையுமே இப்போ வந்து சிங்கர்ஸ் ஆர் இம்ப்ரூவிங். பயங்கரமாக பாடுறாங்க, சொல்ல போனால் பயங்கர அவங்க என்ஜாய் பண்ணி பாடுறாங்க. அட் த சேம் டைம் பீப்புள் ஆர் ஆல்சோ லவ்விங் இட். ஆனால் அது கன்வர்ஷன்ற ஃபேக்டர் இருக்கணும். இப்போது என்னோடய சீசனில் எவ்ரி ஒன் யூஸ் டு சிங் அமேசிங். நான் சூப்பர் சிங்கர் சீசன் 8 பயங்கரமாக பாடுவாங்க எல்லாருமே. அண்ட் பட் தே ஆல் ஃபெல்ட் லைக் பிரதர்ஹுட் டு மீ, ஃப்ரெண்ட்ஸ், பிரதர்ஹுட். எனக்கு வந்து அந்த காம்படிஷனே பார்க்க தெரியாது ஜென்ரலாக. எனக்கு இப்போது ஸ்ரீதர் அண்ணா என்னோடய டைட்டில் வின்னர் வந்து அவர் பாடுறாருன்னா என்னடா இப்படி பாடுறான் மனுஷன் தான் எனக்கு தோணும். அதை விட்டு என்னடா இவர் இப்படி பாட்டாரு, நான் எப்படா இப்படி பாட போகிறேன், எனக்கு வரதை தான் நான் பாட முடியும். அதை நான் ப்ரெஷரே எடுத்துக்க மாட்டேன். என்னோடய ஸ்டைல் இவ்வளோ தான். அதாவது என்னால் மருதமலை மாமனியை பாட்டெலாம் பாட முடியாது. ஆனால் எனக்குன்னு ஒரு ஸ்டைல் இருக்குது, அதோட அடாப்டேஷனில் தான் நான் வாழ்ந்துட்டுருக்கேன். ஸோ நான் அந்த டைம்லேருந்தே நான் யோசித்த விஷயம் என்னென்னா, இஸ் இட் ரிக்வயர்ட் டு பி ஒரு டைட்டில் வின்னர் ஆகணுன்றது இம்பார்ட்டண்ட்டான்னு கேட்டால் இட் இஸ் ஆல்சோ வெரி இம்பார்ட்டண்ட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் ப்ரொஜெக்ஷன் தான் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருந்தது. எனக்கு வந்து கஷ்டமான பாட்டு எடுத்து பாடி ப்ரூவ் பண்ணோன்றதை விட இந்த ஜென்ரேஷனில் வந்து மக்கள் எந்த மாதிரி பாட்டு கேட்குறாங்க, சினிமாவில் எந்த மாதிரி பாட்டு ரிக்குவயர்மெண்ட் இருக்குது, அந்த மாதிரி பாட்டுக்கு எந்த வாய்ஸஸ் தேவைப்படுன்றது தான் என்னோடய தாட் ப்ராசஸாக இருந்தது. இட் டசன்ட் மீன் ஐ ஒன்ட் பி ஏபிள் டு சிங் வெரி ஹார்ட் சாங்ஸ். ஆனால் எனக்கு வந்து இப்போ சினிமாவில் இந்த மாதிரி பாட்டெலாம் தான் வருது. நான் ஏன் அவ்வளோ கஷ்டப்பட்டு பாட்டு பாடி அது வந்து என்னோடய வாய்ஸை கரெக்டாக ப்ரொஜெக்ட் பண்ணது, என்னோடய டெக்னிக்காலிட்டி தான் ப்ரொஜெக்ட் பண்ணும். கரெக்ட். எனக்கு டெக்னிக்காலிட்டி ப்ரொஜெக்ட் பண்ண வேணாம். டெக்னிக்காலிட்டி எனக்கு ஆட்டோமேட்டிக்காக எந்தக்கோ இப்போ நான் அந்த ஷோவில் நான் டெக்னிக்கலாக பாடியிருந்தாலுமே அப்போ இருந்தது எனக்கு பற்றிருக்காது இண்டஸ்ட்ரிக்கு வரத்துக்கு. ஸோ நான் என்ன பண்ண முடியும், எனக்கு வாய்ஸ்னு ஒரு ஃபேக்டர் இருக்குது, நான் ஃபீல் பண்ணேன். ஸோ ஐ ஜஸ்ட் வாண்ட் டு ப்ரொஜெக்ட் இட் த ரைட் வே ஸோ தட் பீப்புள் choose me for their movie and it happened that way. But at the same time I feel everyone is deserving. என்னோட சீசனில் இப்போது அபிலாஷன் நல்லா இருக்கார். he is a Carnatic legend. மைண்டாக பயங்கரமாக பாடுவார். கபினின்னு ஒரு பொண்ணு இருந்தா, அவரோட வாய்ஸ் எனக்கு ரொம்ப பிடிக்கும். பயங்கரமாக பாடுவாள். பட் they are looking for the right opportunities. I just think I got lucky in that time. I think my projection what I wanted பர்ஸ்பெக்டிவாக வந்து கரெக்டாக ஒர்க் ஆச்சு இண்டஸ்ட்ரிக்கு. நான் யோசித்தது கரெக்டாக யோசிச்சிருக்கேன்ற மாதிரி இருந்தது. டசன்ட் மீன் எனிபடி இஸ் லெஸ் டேலண்டட் ஆர் மோர் டேலண்டட். ஐ ஃபீல் இன்ஃபேக்ட் த பீப்புள் ஃப்ரம் மை சீசன் ஆர் மோர் டேலண்டட் தேன் மீ. நீங்கள் சொல்கிற இந்த விஷயத்தை வச்சு பார்த்தா யூஆர் அக்செப்டிங் யுவர் வீக்னஸ், யூஆர் அக்செப்டிங் யுவர் மிஸ்டேக்ஸ். அப்படின்ற போது அக்செப்ட் பண்ண தெரிஞ்சுக்கிட்டாலே வி கேன் மூவ் ஆன் டு த நெக்ஸ்ட் லெவல்னு நினைக்கிறேன். எனக்கு இதுதான் தெரியும்னா அது ரொம்ப ஈஸி இல்லை,
ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு இவனுக்கு இது தெரியும் தெரியாது, இவனுக்கு எதுக்கு இதை கூப்பிட்டு டைம் வேஸ்ட் பண்ணோம். பட் இட்ஸ் நாட் தட் எனக்கு இது தெரியலன்னு நான் ப்ளே பண்ண மாட்டேன். ஐ ஆல்வேஸ் வாண்ட் எக்ஸ்ப்ளோர் மோர். ஆனால் எனக்கு இது தெரியுன்றதை நான் இன்னும் கான்ஃபிடென்ட்டாக கொடுப்பேன். என்னை பொறுத்த வரைக்கும் ஒரு சாங்கில் வந்து இப்போ வந்து பூக்கள் பூக்கும் தருணம் மாதிரி ஒரு பாட்டு வந்து என்னால் பாட முடியுமான்னு கேட்டால் ஐ கேன். ஓகே. பட் இஸ் இட் மை ஜோன்னு கேட்டால் இட்ஸ் நாட். ஓகே. தட் இஸ் த திங். பூக்கள் பூக்கும் தருணம் கண்டிப்பாக என்னால் பாட முடியும். மை டேக் ஆன் இட் வுட் பி டோட்டலி டிஃப்ரெண்ட் பிகாஸ் ஐ எம் நாட் அ லேர்ன்ட் மியூசிஷியன். ஓகே. ஐ எம் அன் அடாப்டிவ் மியூசிஷியன். ஓகே. அதாவது இப்போது நிறைய பேருக்கு வந்து கர்நாடிக் சங்கீதம் கற்றுருப்பாங்க, இல்லை வெஸ்டர்ன் மியூசிக் கற்றுருப்பாங்க. நான் எதுவுமே கற்றுக்கல. எங்கள் அம்மா வந்து கிச்சனில் சமைக்கும் போது எனக்கு பாடிட்டே இருப்பாங்க, நான் கேட்டுகிட்டே இருப்பேன். நான் பாடும் போது தப்பாக பாடினா மண்டையிலே அடி விழும். ஸோ அந்த மாதிரி தான் கற்றுக்கிட்டேன். ஏதாவது சும்மா பாடுவேன். ஸோ அப்படி வர விஷயம் தான் எனக்கு மியூசிக். அண்ட் இன்னொரு விஷயமும் சொல்லலாம். இப்போ சில பேருக்கு வந்து இந்த மியூசிக்கில் வந்து தே வுட் சே நீங்கள் யார்கிட்ட கற்றுக்கிட்டீங்கன்னு கேட்பாங்க. நான் யார்கிட்டையுமே கற்றுக்கலன்னு நான் சொல்லுவேன். தட் டசன்ட் மீன் ஐ டோன்ட் ஹாவ் அ மாஸ்டர். யூடியூப் பார்க்குறேன், ஒரு 100 பேரை நான் பார்க்குறேன். 100 பேர்லேருந்து ஒரு விஷயம் நான் கற்றுக்கிட்டேன். ஒருத்தனுமே எனக்கு மாஸ்டர் தான். ஸோ எனக்கு வந்து இப்போ வந்து ஜான் மேயர் ரொம்ப பிடிக்கும். அவனோட ஸ்டைல் ஆஃப் சாங்ஸ் வந்து எனக்கு ரொம்ப பிடிக்கும். ஸோ எனக்கு அவங்ககிட்டேருந்து ஒரு ஃப்ளேவர் இருக்கும். அரிஜித் சிங் ரொம்ப பிடிக்கும், எஸ்பிபி சார் ரொம்ப பிடிக்கும், ஹரிஹரன் சார் ரொம்ப பிடிக்கும். எல்லாருக்கிட்டேருந்துமே நான் ஒன்று அப்சர்வ் பண்ணியிருப்பேன். அவங்க எல்லாருமே எனக்கு மாஸ்டர் தான். ஓகே. அண்ட் நிறைய பேர் டீப்பராக உங்களுக்கு தெரியாதவங்களுக்கு வந்து அம்மா வந்து ஒரு மியூசிக் பேக்ரவுண்டில் இருக்கவங்கன்றது தெரியாது. ஸோ அதை பற்றி அம்மா நானுமே அவ்வளோ யோசிச்சதே இல்லை. எங்கள் அம்மா வந்து ஆக்டிங் அண்ட் மியூசிக் ரெண்டுமே பர்சியூ பண்ணிகிட்ருக்காங்க. அண்ட் ஷீ இஸ் வெரி சக்ஸஸ்ஃபுல் இன் இட். பட் என்னை பொறுத்த வரைக்கும் அவங்க வீட்டுக்கு எப்போ வராங்க, என் கூட என்ன ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைம், அந்த மாதிரி தான் எனக்கு சின்ன வயசுலேருந்து தோணும். பிகாஸ் ஷீ வுட் ஆல்வேஸ் பி பிஸி. ஓகே. ஸோ அந்த ஃபேக்டர் தான். எனக்கு அந்த ரெஸ்ட் ஆஃப் தி ஆஸ்பெக்ட் யோசிச்சதே கிடையாது. ஐ வுட் ஆல்வேஸ் எங்கள் சின்ன வயசுலாம் வந்து ஐ வுட் கோ சம்வேர். எங்கள் அம்மாவோட வந்து ஃபோட்டோ எடுப்பாங்க. ஐ வுட் பி லைக், ஓ மீரா கிருஷ்ணனோட சொன்னீங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். ஆனால் இப்போ எங்கள் அம்மா சொல்கிறாங்க எங்கே போனாலும் வந்து நீங்கள் ஆதித்யாவோட அம்மா தானேன்னு கேட்குறாங்களா. ஸோ ஷீ இஸ் வெரி ஹாப்பி அபவுட் இட். அந்த ஒரு ஃபேக்டர் மட்டும் தான். இட் இஸ் த க்ரோத். பட் ஐ வுட் ஆல்வேஸ் லவ் டு பி அண்டர் நீங்கள் மீரா கிருஷ்ணனோட சன் தானே. அதுதானே உண்மையான அடையாளம். எங்கள் அப்பாவுமே மியூசிக் பேக்ரவுண்ட்குள்ளே தான் இருக்கார். எங்கள் அப்பா வந்து ஹி ஓன்ஸ் அ டிவோஷனல் லேபிள். அதை பார்த்து நான் ஆஸ்பயர் ஆனேன். ஏன்னா ஒரு மியூசிக் ஃபார்ம்லேயுமே இவ்வளோ இருக்குது. சின்ன வயசுலேருந்து நான் அவர் ரெக்கார்டிங் ஸ்டுடியோ வச்சுருந்தார். இப்போ அது என்னோட ஸ்பேஸ். ஓகே. ஆமாம். ஸோ அவர் வச்சுருந்தாரு. அங்கே போகும்போது ஒரு சிங்கர் வந்து ஒன்று பாடிட்டு இருப்பாங்க. பட் எனக்கு அந்த டைம்லலாம் இன்ட்ரெஸ்ட்டே இருந்ததில்லை மியூசிக்கில். பட் ஏதோ ஒரு இடத்துல அந்த அட்டென்ஷன் எனக்கு பிடிச்சிருந்துருக்க போல். ஓகே. ஸோ ஃப்யூச்சரில் வந்து நான் காலேஜ் படிக்கும் போது எனக்கு செகண்ட் இயர் ஃபர்ஸ்ட் இயர்லாம் எனக்கு பெருசாக மியூசிக்கில் இன்ட்ரெஸ்ட் இல்லை. காலேஜ் கல்ச்சரல்ஸ் வரும்போது சும்மா பாடுவேனே தவிர பாத்ரூம் சிங்கர் மாதிரி தான் பாடுவேன். பட் தேர்ட் இயர்லேருந்து என்னோடய ஃப்ரெண்ட்ஸ்லாம் வந்து தே ஸ்டார்ட் கோயிங் டு கல்ச்சுரல்ஸ். ஓகே. அண்ட் தே யூஸ் டு டேக் மீ எவ்ரிவேர். அண்ட் ஹானஸ்ட்டாக சொல்லணுன்னா சரி பங்க் அடிக்கலாம் அந்த மாதிரி இருக்கும். ஓடி கிடைக்கும். ஆமாம், அந்த ஓடின்ற வச்சு என்னெல்லாம் ஓட்ட முடியுமோ. ஆனால் காலேஜில் கடைசி வரைக்கும் ஓடி தரவே இல்லை ப்ரோ. ஓகே. லயோலா காலேஜ் ப்ளீஸ் கன்சிடர். லோயலா. ஆமாம். ஸோ அதாவது இப்போ என்னோடய ஃப்ரெண்ட் இங்கே ஒருத்தன் இருக்கான்ல மனோஜ். இவன் பேர் மனோஜ். இவன் எப்படின்னா நான் காலேஜ் முடிச்சதுக்கப்புறம் என்ன பண்ணுறதுன்னு தெரில. கல்ச்சுரல்ஸுமே இல்லை. ஐம் நாட் ஏபிள் டு ஷோகேஸ் மை டேலண்ட்னு இருந்தப்போ ஐ வாண்ட் டு கோ டு திஸ் பீச் பஸ்கிங். பெசன்ட் நகர் பீச் சண்டே போயிட்டு நாங்கள்லாம் போயிட்டு பாட்டெலாம் பாடிட்டு கஹூன்லாம் வச்சுட்டு பீட்லாம் போட்டு ஜாலியாக கிட்டாரில் வச்சு பாட்டு பாடிட்டு இருப்போம். இவன் என்ன பண்ணிட்டான், அதெல்லாம் வீடியோ எடுத்துகிட்டு சூப்பர் சிங்கருக்கு அமுச்சு விட்டான். ஆடிஷனுக்கு என்கிட்ட சொல்லாமல் அமுச்சு விட்டாங்க. திடீர்னு கொண்டு போய் வந்து என்ன நிற்க வைக்கிறாங்க ஆடிஷனில். இந்த மாதிரி எனக்கே தெரில இதுதான் ஆடிஷன். ஏன்னா ஐ வாஸ் நெவர் ப்ரிப்பேர்ட். என்னை பொறுத்த வரைக்கும் நான் ஒரு பாத்ரூம் சிங்கர். கல்ச்சுரல்ஸ் போய் வின் பண்ணியிருக்கேன். கல்ச்சுரல்ஸில் நாங்கள் காலேஜில் எங்கே போனாலும் ஆல்மோஸ்ட் எல்லா இடத்துலையுமே வின் பண்ணிடுவோம். சர்ப்ரைசிங்லி என்னால் நம்பவே முடியல. நான் இவ்வளோ பாடுவேனான்னு என்னால் நம்பவே முடியல. பட் இட் ஹேப்பன். ஸோ ஆனால் இவங்க என் மேலே நம்பிக்கை வச்சிருந்த அளவு கூட நான் நம்பிக்கை வைக்கல மியூசிக் பொறுத்த வரைக்கும். ஹானஸ்ட்லி ஐ வாண்ட் டு பி அ ஹவுஸ் ஹஸ்பண்ட். இதுதான் சேஃப் ஜோனா. ஆமாம்மா நிஜமா. ஏன்னா அப்போ எனக்கு கிட்டார் வாசிக்க தெரியும், பேசிக்காக பாட தெரியும். ஐ தாட் கிட்டார் வாசிக்க தெரியும், கிட்டார் ஓரளவுக்கு டெக்னிக்கலாக தெரியுன்றதுனால ஐ வுட் ஜஸ்ட் டேக் கிட்டார் கிளாஸஸ், பி அட் ஹோம், சில், டேக் கேர் ஆஃப் த ஹவுஸ் ஹோல்ட். அவங்க யார் ஃப்யூச்சரில் இருக்காங்களோ அவங்க வேலைக்கு போகலாம், அவங்க என்ன வேணுமோ பண்ணலாம், அவங்க பார்த்துக்கிட்டோம், நம்ம ஜாலியாக வீட்டில் இருக்கலாம். வை நாட் ரிவர்ஸ் த ரோல், இட்ஸ் நெவர் ராங்ல. ஸோ தட்ஸ் ஹவு திங்ஸ் ஆர் ஃபார் மீ. ஸோ அது இல்லை, அது நடக்கலாம், மியூசிக் நடந்துருச்சு. அப்படி இல்லைன்னா நான் பாட்டு ஜாலியாக நேரத்துக்கு எங்கேயாவது ப்ளே ஸ்டேஷன் 5 விளையாடிட்டு இருந்து எங்கேயாவது வீடை பெருக்கிட்டு சில் பண்ணிட்டு இருந்திருப்பேன். என்னன்னா இப்போ நிறைய பேர் வந்து ப்ளேம் பண்ணுவாங்க. இந்த ப்ளேமிங் ஃபேக்டர் இருக்குல்ல, எனக்கு இது இல்லை அதனால் நான் இதை பண்ணலன்னு சொல்கிறவங்க வந்து நான் முட்டாளாக தான் பார்ப்பேன். ஏன்னா இப்போ எல்லாருக்கும் 24 hours இருக்குது, எல்லார்கிட்டேயும் ஆக்சஸ் இருக்குது. இப்போ அவன் ஏதாவது ஒரு விஷயத்தை பர்சீவ் பண்ணோன்னா
தே ஆர் ஹேவிங் ஆக்சஸ். லைக் தே நீட் டு மேக் த மூவ். யா, ஃபோன். அது நீ என்ன ஃபீல்டுனாலும் ஃபோன் போதும். நீ ஆக்டர் ஆகணுனாலும் ஃபோன் இருக்குது, நீ இதாகணுனாலும் ஃபோன் இருக்குது. அப்படி இருக்கும்போது இவன் இங்கேருந்து வந்தனால இவனுக்கு இது ஈஸியாக இருந்துருச்சு, அவன் அங்கேருந்து வந்தனால ஈஸியாக இருந்துருச்சுன்னு யாராவது ப்ளேம் பண்ணாங்க அப்படின்னா அப்போ அதுக்கான ஆன்சர் வந்து உங்ககிட்ட என்னவாக இருக்கும்? ஆடிஷன் நடத்தினவங்களுக்கே எங்கள் அம்மா அப்பா யாருன்னு தெரியாது. ஏன்னா நான் என் ஃப்ரெண்ட்ஸோடு போயிட்டு ஆடிஷன் அட்டன் பண்ணிட்டு சைலண்ட்டாக வருவேன். எங்கள் அம்மா அப்பாக்கே நான் பாடுவேன்னு தெரியாது அவ்வளோ கான்ஃபிடெண்ட்டாக. பட் வென் பீப்புள் saw my mom on screen, they were like nepo kid, all these negativity. It did traumatize me for some time. எனக்கு ரெக்கக்னிஷன் வேணும்னு சொல்லிட்டு கிட்டார் தூக்கிட்டு பீச்சில் போயிட்டு பாடியிருக்கேன். எனக்கு நினச்சிருந்தா எங்கள் அம்மா கிட்டே கேட்டு ஒரு 4 மியூசிக் டைரக்டர்ஸ் கிட்ட சான்ஸ் வாங்கி எங்கேயாவது போயிருக்கும். ஐ டென்ட் வாண்ட் டு டூ தட். எங்கள் அம்மாவுமே பண்ண மாட்டாங்க. அது ரியாலிட்டி ஷோக்கு போக வேண்டிய அவசியமே இல்லையே. ஆமாம். ஸோ அந்த ஃபேக்டர், ஐ வாண்ட் டு டூ சம்திங் ஆன் மை ஓன். ஐ வாண்ட் டு மேக் மை நேம். ஸோ வை வுட் ஐ ரிக்வயர் ஹர்? அந்த ஒரு ஃபேக்டர் தான் எனக்கு அது நெகட்டிவாக ஹிட் ஆச்சு. பட் அது ஆஃப்டர் பாயிண்ட் ஆஃப் டைம் நான் ரியலைஸ் பண்ணிட்டேன், பேசுகிறவன் பேசிகிட்டே இருப்பான். லெட் தெம் டாக், அவ்வளோதான். ஐ டோன்ட் கிவ் அ டேம். என்னை பொறுத்த வரைக்கும் ஐம் ஜஸ்ட் கோன் கான்சென்ட்ரேட். என்னோட ஃபேன்ஸ், என்னோட பீப்புள், என்னோட சர்க்கிள் வந்து என்னை சப்போர்ட் பண்ணிகிட்டே இருக்காங்க. மை சோஷியல் மீடியா ஐ ஆல்வேஸ் சி அண்ட் ஜட்ஜ் ஃப்ரம் தேர். இப்போ வரைக்குமே சில பேர் ஏதாவது போஸ்ட் போட்டேன்னா உனக்கு என்ன பண்ணி நெப்போ கிட்ட உனக்கு ஈஸியாக ரஹ்மான் சார் கிட்ட சான்ஸ் கிடச்சிடும். டேய், நீ நெப்போ கிட்ட இருந்தால் அவர்கிட்ட முதல்ல போகவே முடியாதுடா. அப்படி தான் இருக்கும் ரொம்ப பேசிக்காக. ஹீ சீஸ் ஆர்ட். ஆதித்யா ஆர்கே பிஃபோர் த ரிலீஸ் ஆஃப் பே சாங், ஆஃப்டர் த ரிலீஸ் ஆஃப் பே சாங். அது வரைக்கும் அந்த ஏரியாவில் ஒரு பையனாக இருந்தேன். அதுக்கப்புறம் அந்த ஏரியாவில் எங்கே போனாலும் நல்லா இருக்கீங்களா, எப்படி இருக்கீங்க, வீட்டில் எல்லோரும் எப்படி இருக்காங்க, அந்த மாதிரி கேட்க ஆரம்பிப்பாங்க. இட் ஃபெல்ட் டிஃப்ரெண்ட். ஈவன் ஆஃப்டர் சூப்பர் சிங்கர் இட் ஃபெல்ட் தட் வே. பட் பீங் அ playback singer, it showcased something else. And so many important calls. I used to get so many messages from even composers saying உங்கள் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது. I heard somewhere, நான்லாம் பெரிய யுவன் கண்ணி, ஓகேவா. எனக்கு யுவன் சார்கிட்டேருந்து வந்து என்ன சொல்கிறது, அவர் ஒரு இன்டர்வியூவில் சொல்லியிருந்த மாதிரி எனக்கு ஏதோ அமைச்சிருந்தாங்க. உங்களோட ரீசெண்ட் ஃபேவரட் சாங் என்னென்னு அப்போ அவர்கிட்ட கேட்டபோது எனக்கு இந்த அனிருத்தோட பே பாட்டு ரொம்ப நல்லா இருக்குது, அந்த பாட்டு ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்புறம் வாய்ஸ் ரொம்ப நல்லா இருக்குது அப்படின்னு சொல்லும்போது நம்ம தலைவன் நம்ம வாய்ஸ் நல்லா இருக்குன்ட்டான். அந்த ஒரு ஃபீலிங்லாம் வந்து மேஜிக்காக இருந்தது. பட் இட் ஜஸ்ட் டர்ன் டேபிள்ஸ் அரவுண்ட். இட் மேட் மீ மோர் ரெஸ்பான்சிபிள் ஆஃப்டர் தட். அது வரைக்கும் ஜாலி சுற்றிட்டு இருந்தேன், லைஃப்பில் என்ன பண்ண போகிறேன்னே தெரியாமல். ஐ நெவர் ஹேட் அ பிளான் as I told you. பட் அதுக்கப்புறம் இல்லை, இப்போ ஐம் இந்த கேம். இப்போ நான் ரஹ்மான் சாருக்கு பாடிட்டுருக்கேன். ரஹ்மான் சாரோட ஷோஸில் பாடுறேன். இந்த ஒரு வருஷத்தில் ஐ ஹவ் சங் 4 songs, 5 songs ஃபார் ரஹ்மான் சார். அதர் லாங்குவேஜ்லாம் சேர்த்தா கிட்டத்தட்ட ஒரு 12-13 பாட்டு பாடிருக்கேன். அதாவது அந்த சாங்ஸோட லாங்குவேஜஸ்லாம் சேர்த்து 12 மேலேயே பாடியிருக்கேன். காதலிக்க நேரமில்லை படத்துலேருந்து மட்டுமே என்கிட்ட ஒரு 10 சாங் கேட்டலாக் இருந்தது. அப்புறம் ஜிங்குச்சான், அதுக்கப்புறம் வந்து இந்த ஓ காதலே, இந்த மாதிரி போயிட்டுருக்கு. ஸோ அப்படி பார்க்கும்போது இட் ஃபெல்ட் ரியலி ஹியூஜ். பட் இதை தாண்டியும் எனக்கு எதுவும் பண்ணணும். ஹஸ்டல் இருந்துக்கிட்டே இருக்கு. இருந்துகிட்டே இருக்கணும். ஹசில் இஸ் இம்பார்ட்டண்ட் மேக்ஸ் நம்ம லைஃப்பில். என்னென்னா இப்போ அடுத்து எனக்கு இண்டி பண்ணணும். ஐ வாண்ட் டு கிரியேட் மை ஓன் ஆடியன்ஸ். நான் என்னைக்காவது ஒரு ஷோ பண்ணும்போது என்னை சுற்றி 1,00,000 பேர் என் பேர் சொல்கிறதுக்காக வரணும். இதுதான் என்னோடய கோல். இந்த கோல் நடந்ததுக்கப்புறம் அதுலேருந்து எதுவுமே கிடையாதுன்னு இல்லைல்ல. 1,00,000 பேர் வராங்கன்னா அது எப்படி 10 லட்சமாக மாற்றணும் தான் நான் பார்ப்பேன். ஐ வாண்ட் பி an icon of India. I want to be South India's icon. Yeah, I will be there for sure. இப்போ நீங்கள் நெக்ஸ்ட் இண்டிபெண்ட்டாக பண்ண போகிறேன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதோட ப்ராசஸ்லாம் எப்படி போயிட்டுருக்கு அண்ட் வாட் ஆர் யூ ஒர்க்கிங் ஆன் இட்? ஓகே, டு த பீப்புள் ஹூ ஆர் வாட்சிங் திஸ், எஸ் ஐம் கம்மிங் அப் வித் an indie. ஒரு EP மாதிரி ஆரம்பிக்கிறேன். என்னென்னா அடுத்த வருஷத்துலேருந்து ஐம் கோன் ஸ்டார்ட் லாட் ஆஃப் கமர்ஷியல் நம்பர்ஸ், டான்ஸ் நம்பர்ஸ் அந்த மாதிரி. ஓகே. ஸோ இந்த வருஷம் வந்து என்கிட்ட வந்து ஃபியூ அக்கூஸ்டிக் சாங்ஸ் இருக்குது, அதாவது ஸ்டோரி டெல்லிங் சாங்ஸ். அண்ட் இட்ஸ் ஆஃப் டிஃப்ரெண்ட் பர்ஸ்பெக்டிவ்ஸ். ஒன்று ஒரு விஷயத்தை பற்றி என்னோடய லைஃப் ஸ்டோரியாக இருக்கலாம். இட்ஸ் அபவுட் வென் ஐ ஃபெல்ட் ஒருத்தங்க லோன்லியாக இருக்கிறத நான் என் லைஃப்பில் பார்த்தேன். அந்த லோன்லினஸ்லேருந்து ஒரு பாட்டு எழுதினேன். ஸோ இந்த மாதிரி நிறைய விஷயத்தை பற்றி பண்ணியிருக்கேன். நான் நிறைய ட்ராவல் பண்ணுவேன். ஆனால் வெளியூர்லாம் போகிறத விட ஒரு தடவை வந்து அத்தானின்னு சொல்லிட்டு கோபிச்செட்டிப்பாளையம் பக்கத்தில் ஒரு வில்லேஜ், அதுக்குள்ளே பாறைப்புள்ளிமேடுன்னு சொல்லிட்டு ஒரு இடம். அந்த இடத்துலேருந்து வந்து தொட்டக்கொம்புன்னு சொல்லிட்டு ஒரு ட்ரைபல் வில்லேஜ், அங்கெல்லாம் தனியாக நடந்துகிட்ருக்கேன். அங்கேருந்து ஒரு 1.5 மணி நேரம் தனியாக நடக்கிறேன் லைஃப்பில். அவ்வளோ யோசிக்க தோணுது லைஃப்பில். ஸோ அந்த டைம் பற்றி எனக்கு இப்போ ரீசெண்டாக ஞாபகம், இப்போது இது எப்போது நடந்தது. ஸோ அதை பற்றி எனக்கு ஒரு பாட்டு எழுதணும்னு தோணுச்சு. அதாவது ஹவு அ செக்லூடட் வாக் கேன் கிவ் யூ ஹாப்பினஸ் இன் லைஃப். அதை வந்து மெட்டஃபரிக்கலாக யூஸ் பண்ணி லைஃபோட கம்பேர் பண்ணி எழுதணும்னு தோன்ற ஒரு பாட்டு. அந்த மாதிரி ஒரு பாட்டு பண்ணிகிட்ருக்கேன். இதெல்லாம் ஆர்டிஸ்டிக்கான பாட்டு. பட் இதுக்குன்னு ஆடியன்ஸ் இருக்காங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா,
பயங்கர கமர்ஷியலாக ஒரு பாட்டு பண்ணுறோன்னா அந்த கமர்ஷியல் பாட்டு வந்து ஒரு 3 மாதம் 6 மாதம் நிற்கும். அதுக்கப்புறமும் கேட்பாங்க. பட் இந்த ஆடியன்ஸ் வந்து தி கீப் ஷிஃப்டிங். பட் இந்த மாதிரி ஏஸ்தட்டிக்கான சாங்ஸ் வந்து மக்களுக்கு பிடிக்க ஆரம்பிச்சதுன்னா பீப்புள் வுட் ஆல்வேஸ் 10 வருஷம் ஆனாலும் அந்த பாட்டு நம்மளை பாட சொல்லி கேட்பாங்க. நிறைய நல்ல கொஷின்ஸ் வச்சுருக்கீங்க ப்ரோ. தேங்க்யூ ப்ரோ. ஆனால் எனக்கு தான் கன்ஃபியூஸ் ஆகுது இதெல்லாம் கேட்கும் போது. தேங்க்ஸ் ஃபார் கம்மிங் ப்ரோ. அண்ட் இந்த மாதிரி நீங்களும் இந்த கெரியரை பற்றி இந்த மியூசிக் ஃபீல்டுக்குள்ளே வரவங்களுக்கு ஒரு சின்ன கிளாரிட்டி கிடைக்கணும்னு தான் இங்கே வந்திருக்கீங்க. ஸோ அதனால தான் இந்த பாட்காஸ்ட்க்கு வந்தீங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் கம்மிங். தேங்க்ஸ் டு கௌதமண்ணா. ஸோ யா ப்ரோ, இப்போ இப்படியே வந்து லைக் உங்கள் ஆடியன்ஸ் உள்ளே வராங்க இந்த பாட்காஸ்ட்டை பார்க்கறாங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் பாடணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுவாங்க ப்ரோ. ஆனால் எனக்கு இது பண்ண பிடிக்காது, விருப்பம் இல்லை, என்னோடய பாட்காஸ்ட்டில் அந்த மாதிரி பண்ணணும் இல்லை. இஃப் யூ வாண்ட் டு சிங் எனி சாங் பாடுங்க ப்ரோ. ஓகே, I'll just try one. ஓ காதலே மாறு செய்கிறாய், வேர் தீண்டியே வஞ்சம் செய்கிறாய்.